வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இந்த எக்ஸாம்பிள்ஸ பார்த்தோனே நெறைய பேர் நெனைப்பீங்க, ஏற்பாடு பண்றதுன்னா அரேஞ்ச் பண்றது தானே! ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, எங்க அம்மா டென்டிஸ்ட்ட பார்க்க நான் ஏற்பாடு பண்ணேன். எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். நெறைய பேர் இந்த சென்டென்ஸ ட்ரை பண்றப்போ, ஐ அரேஞ்ச் ஃபார் மை மதரா? ஐ அரேஞ்ச் ஃபார் த டாக்டரா? ஐ அரேஞ்ச்டு ஃபாரா? இல்ல ஐ அரேஞ்ச்டு மட்டும் தான் வரணுமா? இப்படியெல்லாம் கன்ஃப்யூஷன் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்டர்மீடியேட் லெவல் லேர்னர்ஸ் கூட இந்த மாதிரி இடங்கள்ல கன்ஃப்யூஸ் ஆகுறது ரொம்ப சகஜம். ஸோ இந்த அரேஞ்ச் ஃபார் அப்படின்றது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த அரேஞ்ச் ஃபார் வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் நீங்க கத்துக்கிட்டீங்களானா, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது, இத நீங்களே கூட ஃபர்ஸ்ட்டே ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை புதன்கிழமை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நம்மள நெறைய பேர் இத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, "தி ஈவென்ட் இஸ் அரேஞ்ச்டு ஆன் வெட்னஸ்டே." ஏன்னா புதன்கிழமைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஒன் டேனா ப்ரிபோசிஷன் ஆன் அப்படின்னு நம்ம எப்பவுமே இந்த மாரி போட்டுருவோம். "தி ஈவென்ட் இஸ் அரேஞ்ச்டு ஆன் வெட்னஸ்டே." பட் நீங்க இப்படி சொன்னீங்களானா, அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, புதன்கிழமை இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிச்சதா ஆயிடும். புதன்கிழமை நடத்த அப்படின்னு நம்ம சொல்லணுமானா, அஃப்கோர்ஸ் இந்த சென்டென்ஸ் தப்பு. இத நீங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து படிக்காதீங்க. இத எப்படி சொல்லுவோமானா, "தி ஈவென்ட் இஸ் அரேஞ்ச்ட் ஃபார் வெட்னஸ்டே." தி ஈவென்ட் இஸ் அரேஞ்ச்ட் ஃபார் வெட்னஸ்டே. ஸோ இந்த மாதிரி டே, டேட்டு, டைம் இந்த நாள்ல, இந்த டைம்ல இந்த நிகழ்ச்சியை நடத்த, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லணுமானா, அரேஞ்ச் ஃபார் டேவோ, டேட்டோ, டைமோ இப்படி தான் நம்ம சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, நாளை காலைல 10 மணிக்கு சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் இத யார் நடத்துறதுன்னு இங்க இல்ல. அப்ப பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியாகணும். சப்ஜெக்ட் பாருங்க, சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுதான் அந்த இடத்துல விஷயம் இல்லையா? அப்போ a special class is arranged for tomorrow at 10 a.m. A special class is arranged for tomorrow at 10 o'clock. ஸோ இந்த மாதிரி நீங்க டே, டேட்டு, டைம் எல்லாம் சொல்றப்போ அரேஞ்ச் ஃபார் அந்த டேவையோ, டேட்டையோ, டைமையோ நம்ம சொல்லிக்கலாம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அரேஞ்ச் ஃபார் சம்ஒன் இல்லைனா சம்திங் டு டூ சம்திங். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சென்டென்சஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் தனது பிள்ளைகள் சம்மர் கேம்ப்ல கலந்து கொள்ள ஏற்பாடு செய்தாள். இப்படி செய்யணும். அவள் ஏற்பாடு செய்தாள். சப்ஜெக்ட் வந்து ஷி. ஏற்பாடு செய்தாள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஷி அரேஞ்ச்டு ஃபார். இப்போ யாருக்கு ஏற்பாடு செய்தால், என்ன செய்ய ஏற்பாடு செய்தால். இதுதான் 2 பார்ட் இருக்கு. சம்ஒன் இல்லைனா சம்திங் டு டூ சம்திங். அவ்வளோதான். ஸோ யாருக்கு ஏற்பாடு செய்தால்? தனது பிள்ளைகளுக்கு. என்ன செய்வதற்கு? அட்டெண்ட் பண்றதுக்கு. முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ஷி அரேஞ்ச்டு ஃபார் ஹர் சில்ட்ரன் டு அட்டெண்ட் அ சம்மர் கேம்ப். ஷி அரேஞ்ச் ஃபார் ஹர் சில்ட்ரன் டு அட்டெண்ட் அ சம்மர் கேம்ப். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சம்ஒன் சம்திங்னு ஏதோ ஒருத்தங்கள சொல்றோம் இல்லையா? ஒரு பெர்சனையோ, ஒரு பொருளையோ ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அவங்க இந்த ஆக்ஷன பண்ண போறாங்களா? இல்ல வேற யாராவது இந்த ஆக்ஷன பண்ண போறாங்களான்னு நீங்க பார்த்துக்கணும். அவங்க அந்த ஆக்ஷன பண்ண போறாங்கன்னா, டூ பிளஸ் வெர்ப். வேற யாராவது தான் அந்த ஆக்ஷன பண்ணணும் அப்படின்னா, டூ பி பிளஸ் வி3. இந்த பார்ட்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வேலைய செய்ய போறாங்க அப்படின்னா, டூ பிளஸ் வெர்ப். இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுக்காக வேற யாராவது தான் செய்யணும் அப்படின்னா, டூ பி பிளஸ் வி3. இப்ப இந்த இடத்துல இந்த குழந்தைங்க தான் இத அட்டெண்ட் பண்ண போறாங்க இல்லையா? அதனால தான் டூ அட்டெண்ட்ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஷி அரேஞ்ச்ட் ஃபார் ஹர் சில்ட்ரன் டு அட்டெண்ட் அ சம்மர் கேம்ப். முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். அவன் ஆவணங்களை கொரியர் மூலம் அனுப்ப ஏற்பாடு செய்தான். எப்படி சொல்லணும்? ஸோ அவன் அனுப்ப ஏற்பாடு செய்தான். அவன் ஏற்பாடு செய்தான். என்ன சொல்லுவோம்? ஹி அரேஞ்ச்டு ஃபார். ஹி அரேஞ்ச்டு ஃபார். சம்ஒன் ஆர் சம்திங். இந்த இடத்துல சம்ஒன் எதுவும் இல்ல. சம்திங் தான். ஆவணங்கள். ஆவணங்களை அனுப்பத தான் ஏற்பாடு செஞ்சிருக்கான்.
அப்பனா இந்த இடத்துல சம்திங் வந்து the documents. He arranged for the documents. அனுப்ப ஏற்பாடு செய்தான். என்ன செய்ய ஏற்பாடு செய்தான்? அனுப்ப ஏற்பாடு செய்தான். டாக்குமெண்ட்ஸ் வேலை செய்யுமா? செய்யாது. வேற யாராவது தான் செய்யணும். அப்ப டு பி டெலிவர்டு இல்லைன்னா டு பி சென்ட். கொரியர் மூலம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதை சொல்றப்போ நம்ம வந்து பைன்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அப்ப பை கொரியர். சிம்பிள் இல்லையா? He arranged for the documents to be delivered by courier. He arranged for the documents to be sent by courier. இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள், இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை வச்சு நீங்க அடுத்தடுத்து வர சென்டென்சஸ் எல்லாம் ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இது பாருங்களேன். அவள் திருமணத்தை படம் பிடிக்க ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு செய்தாள் அப்படின்னு சொல்லணும். அவள் ஏற்பாடு செய்தாள். அப்ப she arranged for. someone or something. யாரை ஏற்பாடு செய்தாள்? ஒரு புகைப்படக்காரரை ஏற்பாடு செஞ்சாள். அப்ப someone. என்ன செய்வதற்கு? அந்த ஃபுல் வெட்டிங்கை கவர் பண்றது. அதுதான் டு டூ. கம்பைன் பண்ணிடலாமா? அப்போ she arranged for a photographer. என்ன செய்வதற்கு? திருமணத்தை படம் பிடிக்க, கவர் பண்றதுக்கு. டு கவர் த வெட்டிங். இந்த இடத்துல போட்டோ பிடிக்கிறதுனா கவர் பண்றதுன்னு சொல்லுவாங்க. செய்திகளை சேகரிக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ஃபோட்டோவாக பதிவு பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து டு கவர் அப்படின்ற வேர்பை தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ ஷி அரேஞ்ச் ஃபார் அ ஃபோட்டோகிராஃபர் டு கவர் த வெட்டிங். இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபரே தான் இந்த வேலையை செய்ய போகிறார். அதனால தான் நம்ம 2+ வேர்புன்னு போட்டிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அறையை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்தான். அறையை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்தான். இதுதான் நம்ம சொல்லணும். அவன் ஏற்பாடு செய்தான். He arranged for. someone-ஆ something-ஆ? அறையை தான் சுத்தம் செய்யணும். அப்ப சம்திங் தான். இப்போ என்ன செய்வதற்கு? சுத்தம் செய்வதற்கு. அப்ப he arranged for the room. ரூமை கிளீன் பண்ணிக்குமா? வேற யாராவது தான் செய்யணும். அப்ப to be cleaned. He arranged for the room to be cleaned. எப்போ? கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி. அப்ப பிஃபோர் த கெஸ்ட் அரைவ்ட் இல்லைன்னா பிஃபோர் த கெஸ்ட் அரைவல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். He arranged for the room to be cleaned before the guest arrived. இப்போ உங்களுக்கு இந்த 2+ verb and to be plus V3 இதில் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சென்டென்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஏற்பாடு செய்தது. எப்படி சொல்லணும்? ஸோ யார் ஏற்பாடு பண்ணது? மருத்துவமனை. அப்போ மருத்துவமனை ஏற்பாடு செய்தது. யாருக்கு ஏற்பாடு செய்தது? பேஷண்ட்டுக்கு. என்ன செய்வதற்கு? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் விஷயம் இல்லையா? சரி. அப்போ the hospital arranged for the patient. The hospital arranged for the patient. இப்போ பேஷண்ட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குவாங்களா இல்லை வேற யாராவது தான் பண்ணணுமா? ஹாஸ்பிட்டல் தான் பண்ணணும் அது இல்லையா? அப்போ to be plus V3. அப்போ to be transferred to Chennai. The hospital arranged for the patient to be transferred to Chennai. எவ்வளோ சிம்பிளாக வந்துச்சு பாருங்க இந்த சென்டென்ஸ். இப்போ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல். ஸோ நம்ம அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஈஸி ஆகிடும். கன்ஃபியூஷனே இல்லை. இன்னொரு சென்டென்ஸ் கூட பார்த்துடலாமா? வேணுமான இடத்துல நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். விமான நிலையத்தில் எங்களை பிக்கப் பண்ணிக்க ஒரு காரை ஏற்பாடு செய்தனர். ஏன்னா விமான நிலையத்திலிருந்து எங்களை அழைத்து வர அப்படிங்கிறப்போ விமான நிலையத்திலிருந்து அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ரம்மை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து விமான நிலையத்தில் எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கார் ஏற்பாடு செய்தனர் இப்படி சொல்லுவோம். ஸோ ஏற்பாடு செய்தனர் யாரு? யாரோ, அதனால அவர்கள்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தே இல்லையா? அப்போ தே அரேஞ்ச்டு ஃபார். என்ன ஏற்பாடு பண்ணாங்க? கார் ஏற்பாடு பண்ணாங்க. தட்ல சம்ஒனா சம்திங்னு பார்த்தீங்கன்னா சம்திங் கார் தான். அப்போ அ கார். எதுக்கு? எங்களை அழைத்து வர. எங்களை அழைச்சிட்டு வர்றது இந்த காரா இல்லை வேற யாராவதா? கார் தான் இல்லையா? அப்போ டு பிக் அஸ் அப்.
ஏன் இந்த இடத்துல அஸ் வருதுன்னா டு பிக்கப் அஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி ப்ரனவுன்லாம் வந்ததானா அதை வந்து ஃப்ரேசல் வேர்புக்கு அடுத்து போடாமல் இந்த ஃப்ரேசல் வேர்பை இந்த மாதிரி பிரிச்சுட்டு நடுவில் போடுறது வழக்கம். அதுதான் கரெக்டும் கூட. அதனால தான் டு பிக் அஸ் அப் அட் த ஏர்போர்ட், ஏர்போர்ட்டில் எங்களை பிக்கப் பண்ணிக்க, அதுதான் இந்த இடத்துல கரெக்டு. அதனால் ஃப்ரம் த ஏர்போர்ட்னு சொல்லிடாதீங்க, அட் தி ஏர்போர்ட். They arranged for a car to pick us up at the airport. ஸோ இந்த இடத்துல காரே தான் எங்களை பிக்கப் பண்ணிக்க போகுது. அதனால தான் நம்ம இந்த இடத்துல டு ப்ளஸ் வேர்ப் அப்படி போட்டிருக்கோம். காரேவா பண்ணும், காரில் டிரைவர் தானே அப்படி இமேஜின் பண்ண வேண்டாம். இது வந்து வழக்கமாக நம்ம சொல்கிறதா, கார் பிக்கப் பண்ணிக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் தானே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். உன்னோட பையெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தரை நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்போ ஐ வில் அரேஞ்ச் ஃபார் யாரோ ஒருவரை, யாராவது ஒருத்தரை ஏற்பாடு பண்ணுறேன். சம்ஒன், இந்த இடத்துல சம்ஒன்னே தான் போட போகிறோம். அப்போ ஐ வில் அரேஞ்ச் ஃபார் சம்ஒன், எதுக்கு? உன் பையை தூக்க. ஸோ இவங்க தான் அந்த பையை தூக்கணும். அப்போ டு ப்ளஸ் வேர்ப் டு கேரி யுவர் லக்கேஜ். அப்போ ஐ வில் அரேஞ்ச் ஃபார் சம்ஒன் டு கேரி யுவர் லக்கேஜ். ஆசிரியர் மாணவர்கள் மியூசியத்துக்கு போக ஏற்பாடு பண்ணார். யார் ஏற்பாடு செய்தது? ஆசிரியர் ஏற்பாடு செய்தார். The teacher arranged for. யாருக்கு ஏற்பாடு பண்ணாங்க? மாணவர்களுக்கு, the students. என்ன செய்வதற்கு? அருங்காட்சியகத்தை விசிட் பண்றதுக்கு. யார் விசிட் பண்ண போறா? இவங்களே தான். அப்போ டு ப்ளஸ் வேர்ப். The teacher arranged for the students to visit the museum. The teacher arranged for the students to visit the museum. இப்போ நாம இந்த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அரேஞ்ச் வித் சம் ஒன் டு டூ சம்திங். இந்த இடத்துல சம்திங் இல்லை, இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அரேஞ்ச் வித் சம் ஒன் டு டூ சம்திங். இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேசி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அரேஞ்ச் வித் சம் ஒன் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க கிட்ட பேசி, நான் இவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, டிரைவர் கிட்ட பேசி அவர் காலையிலே சீக்கிரம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பேசி ஏற்பாடு செய்தோம் நாங்கள், பி. அதனால வி அரேஞ்ச்ட் ஃபார் இல்லை, இப்போ வித். யாருடன் பேசி அரேஞ்ச் பண்ணோங்கிறத பக்கத்தில் போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ வி அரேஞ்ச் வித் த டிரைவர். வழக்கம் போல தான், இவங்களே தான் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மளே தான் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ டு ப்ளஸ் வேர்ப் தான். இப்போ டிரைவர் தான் சீக்கிரம் வரணும் இல்லையா. அப்போ வி அரேஞ்ச் வித் த டிரைவர் டு கம் ஏர்லி இன் த மார்னிங். We arranged with the driver to come early in the morning. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. நான் இல்லாதப்போ செடிக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றணும், அது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்து வீட்டு உள்ளவர்களிடம் பேசி ஏற்பாடு செய்துள்ளேன் அப்படின்னாலே அரேஞ்ச் வித். அப்போது நான் ஏற்பாடு செய்து உள்ளேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். I have arranged with the neighbors. I have arranged with my neighbors. என்ன செய்வதற்கு? தண்ணீர் ஊற்றுறதுக்கு. அவங்க கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க தான் செய்யணும். அப்போ டு வாட்டர் த பிளான்ட்ஸ். while I am away. I have arranged with my neighbors to water the plants while I am away. I have arranged with my neighbors to water my plants while I am away. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த சென்டென்ஸ். ஸோ அவர்களுடன் பேசி ஏற்பாடு செய்துள்ளேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வித்து சேர்த்துக்கலாம். சரி, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவர் தனது நண்பர் ஒரு ஹோட்டலில் தங்க ஏற்பாடு செய்தார். நான் ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட பேசி டிக்கெட் எல்லாம் உனக்கே டைரெக்டாக அனுப்ப ஏற்பாடு செய்துள்ளேன். நான் இங்கே புக் பண்ணிட்டேன், ஆனால் டிக்கெட் உனக்கு வந்துடும். அந்த மாதிரி நான் ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் உனக்கு அனுப்பிச்சிடுவார். இப்படி சொல்கிறோம். அவன் மரச்சாமான்கள் நாளைக்கு டெலிவரி ஆக ஏற்பாடு செய்தான்.
இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? அவர் தனது நண்பருக்கு அரேஞ்ச் பண்ணார் இல்லையா? ஹி அரேஞ்ச் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் ஸ்டே பண்ண போறார். அதனால டு ஸ்டே அட் எ ஹோட்டல். நான் டிராவல் ஏஜென்ட்டிட்ட நான் பேசி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏற்பாடு செய்துள்ளேன். ஐ ஹேவ் அரேஞ்ச்ட் வித் த டிராவல் ஏஜென்ட். எதுக்கு? டிக்கெட்டுகள உனக்கு அனுப்ப. டு சென்ட் த டிக்கெட்ஸ் டைரக்ட்லி டு யூ. சிம்பிள் இல்லையா? லாங் சென்டென்ஸ். ஆனா எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. அவன் மரச்சாமான்களை நாளைக்கு டெலிவரி செய்ய ஏற்பாடு செஞ்சான். அப்ப ஹி அரேஞ்ச் ஃபார் த ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்ல. ஃபர்னிச்சர்ஸ் சொல்லாதீங்க. ஹி அரேஞ்ச் ஃபார் த ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரே வருமா? வராது. அப்போ டு பி பிளஸ் V3. பட் டு பி டெலிவர்ட் டுமாரோ. ஸோ இந்த வீடியோவில் நாம அரேஞ்ச் ஃபார் வச்சு வர 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.